பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுகபலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சாலோமோன் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு இருந்த ஞானம் போல யாருக்கும் ஞானம் அருளப்படவில்லை. அந்த அளவுக்கு சாலோமோன் ஞானியாய் காணப்பட்டான். அவனையும் அந்த ஞானத்தையும் கேட்கும்படி பார்க்கும்படி உலகத்தின் கடை எல்லைகளில் இருந்தெல்லாம் பிரபுக்களும் ராஜாக்களும் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலோமோன் ராஜாவாவதற்கு முன்பு ஒரு சில மனுஷர்களால், அதாவது தாவீதுடைய இன்னொரு மகனால அதிகமாய் பாதிக்கப்பட்டவர். தான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதுடைய ஒரு மகன் அதோனியா மிகவும் சூழ்ச்சி செய்து முக்கியமான நபர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவன் பல காரியங்களை செய்தான். ஆனாலும் சாலோமோனின் தாயும் நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீதிடத்தில் பேசி தாவீதுடைய திட்டத்தின்படி சாலோமோனை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். அப்படி அன்றைக்கு நாத்தானும் மற்றுள்ளவர்களும் அவனுக்கு உதவி செய்யாதிருந்திருந்தால் அவன் அன்றைக்கு ராஜாவாவது ஒரு சவாலாய் கடினமாய் இருந்திருக்கும். சாலோமோன் ராஜாவான போது ஆண்டவர் அவனை சுற்றி இருந்த எல்லா தேசத்திலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதன் நிமித்தம் சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்தை தீவிரமாய் கட்டி எழுப்பினார். அவருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாதபடி அந்த வேலைகள் நடந்தது. 7 வருட காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார். அதற்கு பிறகு அவருடைய காலங்கள் முழுவதும் யுத்தம் இல்லாதபடி சமாதானமாய்த்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அவரை சுற்றியிருந்த எல்லா தேசத்தில் உள்ள பிரபுக்களும் ராஜாக்களும் சாலோமோனுக்கு எதிராக எழும்பினார்கள், பகைத்தார்கள், கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள், யுத்தத்துக்கு ஆயத்தமானார்கள். ஏன்? நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. ஏன் இப்படி திடீர் சிக்கல்களும் திடீர் போராட்டங்களும் திடீர் நெருக்கடிகளும் என்று கேட்டால், எப்பொழுது ஆண்டவர் சாலோமோனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க தொடங்கினாரோ அப்பொழுது அவனுடைய இருதயம் தேவனை சாராமல் மற்ற நபர்களை சாரும்படி அவன் இருதயம் வழுவி போனதென்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சாலோமோன் தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொருள் பெருக பெருக அவனுடைய இருதயம் அதன் மேல் சாய்ந்ததை தவிர அவைகளை கொடுத்த தேவனிடத்தில் அவனுடைய இருதயம் ஸ்திரமாய் இருக்கவே இல்லை. நம்ம சொல்லுவாங்களே, பேருக்கு அவன் ஒரு கிறிஸ்தவனை போல் இருக்கிறான், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அடாவடித்தனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல கொஞ்ச காலத்தில் தானே அவன் தேவனை மறந்து தேவன் அவனிடத்தில் எச்சரித்ததான காரியங்களை கூட காதல வாங்கி கொள்ளாம அவன் மனம் போன போக்கில் வாழத் தொடங்கினான். அவன் நினைச்சான், ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இது போதும் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் நடத்தி கொண்டு போவதற்கு என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசி காலம் அவனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், பணம் பெருக பெருக, வசதி பெருக பெருக
அவன் அதிகமான பெண்கள் மீது நாட்டம் கொண்டு திருமணம் செய்து மனைவியாக்கி கொண்டான். அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 700 பேரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். 300 பேரை திருமணம் செய்யாமலே அவங்க கூட வாழ்ந்திருக்கிறார். இப்போ இவன் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் புறவினத்தார்களாக இருந்ததினாலே அவர்கள் தங்கள் தேவர்களுக்கும் ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஆண்டவர் விலக்கின அந்நிய தேவருடைய சொரூபங்களை கொண்டு வந்து முழு இஸ்ரவேலிலும் அவன் நாட்டி அதற்கு பலிபீடங்கள் கட்டி பலி செலுத்த தொடங்கினான். எருசலேமிலே ஒரு ஆலயம் கட்டின அந்த சாலோமோன் எருசலேமை சுற்றிலும் சிறிது சிறிதாக சின்ன சின்ன விக்கிரக கோவில்களை கட்டி தன்னுடைய மனைவிகளை அவன் பிரியப்படுத்தினான். அவன் தேவனை பிரியப்படுத்தாம எப்ப மனிதனை பிரியப்படுத்த தொடங்கினானோ அப்போ அவன் படிப்படியாய் வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பித்தான். சபை உரையாளர் பிரசங்கி புஸ்தகம் அவனுடைய அனுபவத்தை அவன் எழுதி வைத்திருக்கிறான். தொடக்கத்திலிருந்தே மாயை மாயை என்று சொல்லி அவன் எதை உண்மை உண்மை என்று நினைத்தானோ அது கடைசி காலத்தில் மாயை என்று அவன் உணரத்தக்கதாய் அவன் அனுபவத்தில் நிறைய காரியங்களை அவன் சந்தித்திருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சபை உரையாளர் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28வது 29வது இறை வார்த்தை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார், ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவை அப்படின்னு எழுதுகிறார். இது ஒரு அனுபவம். அதாவது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்தார். அதை அனுபவிக்க நல்ல சரீர சுக பலத்தை கொடுத்தார். சத்துருக்கள் நெருக்காதபடி சமாதானத்தை கொடுத்தார். இருந்தாலும் அவன் நன்மை செய்த தேவனை மறந்து வாழ்ந்த போது அவன் அதிகமான பிரச்சனைகளை தன் முதிர் வயதிலே சந்திக்க தொடங்கினான். அது அவனுடைய இருதயத்தில் வேதனையை கொடுத்தது. அப்போ சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை நேர்மையாய்த்தான் படைத்தார், நான் நேர்மை உள்ளவனாய்த்தான் என் ஆரம்பம் இருந்தது. ஆனால் வருங்காலத்தில் பல காரியங்களில் நான் தலையிட்டதினாலே, பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்ததினாலே இன்றைக்கு துக்கத்தையும் வேதனையை அனுபவிக்கிறேன். இந்த துக்கத்துக்கும் வேதனைக்கும் சொல்லாத நினைவுகளும் உணர்வுகளும் செயல்பாடுகளும் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். வாழ்க்கையில சிக்கலுக்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம் என்றால் நமக்கும் புரியும். ஒப்புக்கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் கரம் பிடித்து வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க கரத்துக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.